நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா, வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கொரோனா தொற்றினால் 20வது மரணம் பதிவானது. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளியை பேணாத 39 பேர் முதல் தடவையாக கைது. மேல் மாகாணத்தில் இருந்து வெளியே சென்றவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட உள்ளார்கள். நேற்றைய தினத்தில் மாத்திரம் 12,000க்கும் அதிகமான PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நீர் விநியோக திட்டத்தில் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையே புதிய ஒப்பந்தம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்காக 80 மில்லியனுக்கும் அதிகமானோர் முன்னதாகவே வாக்களித்துள்ளனர். கொரோனா தொற்றுக்குள்ளான பெண் ஒருவர் இன்று உயிரிழந்திருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கொழும்பு 12ஐச் சேர்ந்த 54 வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கையில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்வடைந்துள்ளது. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 221 பேர் நேற்று பகல் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். அதன்படி இதுவரையில் மொத்தமாக 1480 பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் 40 வாகனங்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதன்படி இதுவரை மொத்தமாக 218 வாகனங்கள் கைது செய்யப்பட்டுள்ளன. கடந்த 14 நாட்களாக தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருக்கும் நிலையில் வழங்கப்பட்டிருந்த சில சலுகைகள் நேற்றிலிருந்து இடைநிறுத்தப்பட்டதாகவும் அஜித் ரோகன மேலும் குறிப்பிட்டார். அதன்படி தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி முகக்கவசத்தை அணியாது சமூக இடைவெளியை பேணாத 39 பேர் முதல் தடவையாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். எதிர்வரும் நாட்களில் இது தொடரும் எனவும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பு, கம்பகா, நீர்கொழும்பு, பாணந்துறை பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதனிடையே மேல் மாகாணத்தில் இருந்து அக்டோபர் 29 மற்றும் 30 தேதிகளில் வெளியேறி வேறு பிரதேசங்களுக்கு சென்றவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அவர்கள் வெளியேறி தற்போது தங்கியுள்ள பகுதிகளில் வைத்து 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 29, 30 தேதிகளில் குளியாப்பிட்டிய மற்றும் மேல் மாகாணத்தில் இருந்து வெளியேறியவர்களே இவ்வாறு 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். கடந்த 29 தேதி வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் மேல் மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட இருந்த நிலையில் மேல் மாகாணத்திலிருந்து எவரும் வெளியேறி வேறு பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டாம் என ஊரடங்கு அமுல்படுத்தப்படுவதற்கு முன்னர் போலீசார் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். எனினும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நடைமுறைக்கு வருவதற்கு முன்னதாக மேல் மாகாணத்தில் இருந்த பெருந்தொகையானோர் மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார்கள். இவ்வாறு வெளியேறியவர்களை கண்டுபிடிப்பதற்கான விசேட நடவடிக்கையும் நேற்று முதல் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொழும்பில் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் தனிமைப்படுத்தலை மீறி மேற்கொள்ளப்படவிருந்த திருமண விழா நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த சகலருக்கும் எதிராக இன்றைய தினம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நேற்றைய தினம் நாட்டில் 12,160 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கொரோனா ஒழிப்புக்கான தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கை 5 லட்சத்தை தாண்டியுள்ளது. இதனிடையே நாட்டில் முப்படையினரால் நிர்வகிக்கப்படும் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் இருந்து 60,079 பேர் தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்து வீடு திரும்பியுள்ளார்கள். இன்று காலை 140 பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்திருக்கிறார்கள். அவர்களில் 69 பேர் மினுவாங்குடை ஆடை தொழிற்சாலையுடன் தொடர்புடையவர்கள். 60 தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் 5,060 பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே திவளப்பிட்டிய மற்றும் பாலியகுட கொரோனா கொத்தணியில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 6,946 உயர்ந்துள்ளது.
இந்த நிலையில் கொரோனா தொற்றாளர்களாக 633 பேர் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என கோவிட்-19 தடுப்புக்கான தேசிய செயல்பாட்டு நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் 2 பேர், பதுளை மாவட்டத்தில் 1, ஹம்பந்தோட்டை மாவட்டத்தில் 1, மாத்தறை மாவட்டத்தில் 1 மற்றும் 3 போலீஸ் அதிகாரிகள் நேற்றைய தினம் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டார்கள். கோவிட்-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் முகமாக மத வழிபாட்டு தலங்களில் இருக்கும் இடவசதியின் 50% பக்தர்களை அனுமதிப்பதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் திரு அருளானந்தம் மகேஸ்வரன் தெரிவிக்கின்றார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவையில் இன்று காலை இடம்பெற்ற விடியும் வேளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போது எழுந்திருக்கின்ற இந்த கோவிட்-19 அலையை கட்டுப்படுத்தும் முகமாக கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி சுகாதார அமைச்சினால் ஒரு பொதுவான சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே சமய ஸ்தாபனங்கள் தொடர்பாக, பொதுவாக எல்லா 4 சமயங்களுக்கும் பொதுவானதாக அந்த விடயம் சொல்லப்பட்டிருந்தது. அதிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த குடும்பத்தின்படி ஏதாவது ஒரு மத ஸ்தாபனமாக இருந்தால் அந்த மத ஸ்தாபனத்திலே இருக்கின்ற வழிபாட்டு இயலளவு, அதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே எத்தனை நபர்கள் அந்த இடத்திலே வழிபடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதோ அந்த வாய்ப்பில் 50% அந்த இடவசதியை பொறுத்து 50% மட்டுமே அங்கே ஆலயத்திலே வழிபடக்கூடிய ஒரு ஏற்பாடை செய்யுமாறு அவர்கள் கோரியிருக்கிறார்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நீர் விநியோகம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு சீனா மற்றும் இலங்கைக்கு இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் நாடு முழுவதுக்கும் பாதுகாப்பான குடிநீரை வழங்கும் நோக்குடன் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. நீரை பாதுகாப்பதற்கு தேவையான நவீன தொழில்நுட்ப வசதிகளை சீனா இலங்கைக்கு வழங்க உள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கடந்த சில நாட்களில் இலங்கையில் வளி மாசுபாட்டின் அளவு எதிர்பாராத அளவுக்கு அதிகரித்திருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொழும்பு, கண்டி, புத்தளம், வவுனியா, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட ஏனைய பகுதிகளிலேயே இவ்வாறு எதிர்பாராத விதமாக வளி மாசடைந்திருக்கிறது. இதனால் குழந்தைகள், வயோதிபர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சுவாச நோய் பாதிப்புக்குள்ளானவர்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முகக்கவசம் அணியுமாறும் வெளியிடங்களுக்கு செல்வதை மட்டுப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். பெல்ஜியத்தில் நாடு தழுவிய முடக்க நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா தொற்று பரவல் தீவிரம் பெற்று வருகிறது. இந்த நிலையில் பெல்ஜியத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 23,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. 11,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தாய்வானில் கடந்த 200 நாட்களில் இந்த கொரோனா தொற்றாளர்களும் இனம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அங்கு இறுதியாக கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி தொற்றாளர் இனம் காணப்பட்டார். இதனிடையே பிரித்தானியாவில் நாடு தழுவிய முடக்க நிலையை அறிவிப்பது குறித்து அந்த நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் பரிசீலித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் நாளை மறுதினம் முடக்க நிலை குறித்து பிரதமர் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் கொரோனா தொற்று தற்சமயம் தீவிரமாக பரவி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் அங்கு 1,1460 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதே சமயம் இந்த காலப்பகுதியில் 988 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்டை நாடான இந்தியாவிலும் கடந்த 24 மணி நேரத்தில் 48,120 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 5,050 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பிரேசிலில் கடந்த 24 மணி நேரத்தில் 529 பேர் உயிரிழந்திருப்பதோடு 23,126 பேர் புதிதாக தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளார்கள். ரஷ்யாவில் 355 பேர் உயிரிழந்திருப்பதோடு 18,283 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பிரான்சிலும் அதிக அளவிலான தொற்றாளர்கள் தற்சமயம் பதிவாகின்றனர். அங்கு கடந்த 24 மணி நேரத்தில் 49,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதோடு 545 பேர் உயிரிழந்துள்ளனர்.
இதனிடையே கொரோனா தொற்றின் காரணமாக உலகளாவிய ரீதியில் 4,59,21,698 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 11,93,909 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 3,32,52,218 பேர் தொற்றில் இருந்து குணமடைந்திருக்கிறார்கள். துருக்கியின் மேற்கு பகுதி நகரான இஸ்மீரில் நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் சுமார் 20 பேர் வரையில் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்திருக்கிறார்கள். இடிபாடுகளில் இருந்து சுமார் 70 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்பு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கத்தால் கிரீஸிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சமோஸ் தீவில் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜோ பைடன் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை காட்டிலும் 8% புள்ளிகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிப்பதாக தேசிய அளவிலான கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. எனினும் இதனை வைத்து ஜனாதிபதி தேர்தலில் அவர் வெற்றி பெறுவார் என உறுதியாக கூற முடியாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. பென்சில்வேனியா உள்ளிட்ட சில முக்கிய மாநிலங்களில் பைடன் தோல்வியை தழுவக்கூடும் என ஆய்வுகள் கூறுகின்றன. இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்காக 80 மில்லியனுக்கும் அதிகமானோர் இதுவரையில் வாக்களித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 3ஆம் தேதி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். இந்தியன் பிரீமியர் லீக் போட்டித் தொடரில் இன்று மேலும் 2 போட்டிகள் இடம்பெறவுள்ளன. 51வது போட்டியாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி இடம்பெற இருக்கிறது. இந்த போட்டி துபாயில் பிற்பகல் 3:30 ஆரம்பமாகிறது. இதனிடையே 52வது போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டியில் ஷார்ஜாவில் இரவு 7:30 ஆரம்பமாகிறது. இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் இதுவரை இடம்பெற்ற போட்டிகளின் அடிப்படையில் புள்ளி பட்டியலில் மும்பை இந்தியன்ஸ் அணி முதலிடத்தில் உள்ளது. பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 2வது இடத்திலும், டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 3வது இடத்திலும், கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி 4வது இடத்திலும், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 5வது இடத்திலும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 6வது இடத்திலும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 7வது இடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 8வது இடத்திலும் காணப்படுகின்றன. பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப, ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. அக்கா, பூ கொஞ்சம் பிச்சுக்கவா? சரி, பிச்சுக்கோ. மரம் இங்க இருந்தாலும் பூ யாருக்கும் சொந்தம் இல்ல. எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. இன்று உலக நகரங்கள் தினமாகும். இளைஞர்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த நகரம் மற்றும் மிகச்சிறந்த வாழ்விற்காக உலக நகரங்கள் தினமான இன்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக அடிப்படையில் நகர்ப்புறத்தில் மேற்கொள்ளப்படும் அடிப்படை சேவைகளின் முக்கியத்துவத்தையும் அடையாளம் கண்டு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினால் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி உலக நகரங்கள் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. அதற்கமைய 2014ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் அக்டோபர் 31ஆம் தேதி உலக நகரங்கள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல. வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். தற்சமயம் இலங்கை முதலீட்டு சபையின் கீழ் 1615 தொழிற்சாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 6 லட்சம் பேர் தொழில் வாய்ப்பை பெறுகிறார்கள்.
வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. பெரிய வெங்காய விதைகளின் ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதித்திருக்கிறது. தற்சமயம் நாட்டில் ஏற்பட்டுள்ள பெரிய வெங்காய தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காணும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூல் கோயல் தெரிவித்துள்ளார். அண்ணா, 30 நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஊவா, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். அதனால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கொரோனா தொற்றினால் 20வது மரணம் பதிவானது. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளியை பேணாத 39 பேர் முதல் தடவையாக கைது. மேல் மாகாணத்தில் இருந்து வெளியே சென்றவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட இருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் மாத்திரம் 12,000க்கும் அதிகமான PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நீர் விநியோக திட்டத்தில் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையே புதிய ஒப்பந்தம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்காக 80 மில்லியனுக்கும் அதிகமானோர் முன்னதாகவே வாக்களித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திருக்கை இன்று மாலை 6 மணிக்கு இடம்பெறும்.